கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழ்ந்த பெண்கள் இன்னைக்கு அப்படியே மாறிட்டு இருக்காங்க. நம்ம யார் கூட இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும். நமக்கு எந்த விதமான ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க கூடாது. நிறைய முதியவர்கள் முதியோர் இல்லத்துல தள்ளக்கூடிய ஒரு அபாயமான ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்ப அதுல பிரேக் விழுதோ, இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இல்ல அப்படின்ற ஒரு பிரேக் விழுதோ, அப்போதான் இந்த கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. மாதிரி ஆண்கள் பாத்தீங்கன்னா நல்லா சுதந்திர பறவைகளா வலம் வந்தவங்க. அவங்கள ஒரு இடத்துல அடக்கி வைக்க முடியாது. அவளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சுதந்திரத்தை அவளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு உன் வீட்டுக்காரன் அங்க போறானா போக விடாத, அவங்க அம்மாட்ட பேச விடாத, நாத்தனாட்ட பேச விடாத, இந்த மாதிரி தவறான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. அதே மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, பிராங்கா இன்னும் சொல்லுங்க, ஒரு போனை தூங்கும் பொழுது, பொதுவா கணவன் தூங்கும் பொழுது போனை நோண்டி பாக்குறது. யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க. கல்யாணம் ஆயிட்டா கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அடிமை கிடையாது. சிட்டிசன் நேயர்களுக்கு எனது அருமையான வணக்கம். இன்னைக்கு மீண்டும் நமது டாக்டர் பரமேஸ்வரி அவங்க வந்திருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே போல் ஒரு நல்ல தகவலோடு வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பிரபலமான நடிகர்கள் இதுவே நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கலாம். இந்த டிவோர்ஸ்லாம் என்ன பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும், அது ஏன் நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக கேட்க வந்திருக்கோம். சொல்லுங்க டாக்டர். வணக்கம். பொதுவாக இப்போ விவாகரத்துங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கு. முன்னாடி ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடிலாம் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழ்ந்த பெண்கள் இன்னைக்கு அப்படியே மாறிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா இருக்கட்டும், இல்லை ஒரு பிரபலமான ஒரு பெண்ணாக இருந்தாலும், வாழ பிடிக்கல அப்படின்னா அவங்க உடனே டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் போறாங்க. இது ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா டிவோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்தாலும், அம்மா அப்பாவை பிரிந்து தனித்தனியா வாழக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அவங்களோட ஃபியூச்சரை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால இந்த டிவோர்ஸ் எப்படியெல்லாம் நம்ம குறைக்கணும், டிவோர்ஸுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதுபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் இந்த டிவோர்ஸை குறைக்கலாம். அதுக்கான ஒரு நேர்காணலா தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். பொதுவாகவே நம்ம சின்ன குழந்தையில இருந்து எல்லாருக்குமே ஒரு உளவியல் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, ஒரு கம்ஃபர்டபுள் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யார் கூட இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும். நமக்கு எந்த விதமான ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க கூடாது. அப்படின்னா தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் போகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நண்பர், எந்த ஒரு நண்பருமே ஒரு நட்புமே 7 வருடத்துக்கு மேல தொடர்வது என்பது ரொம்ப சாத்தியம் ரொம்ப குறைவு தான். 7 வருஷத்துக்கு மேல 2 பேரால டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு 30 வருடங்கள், 40 வருடங்கள், இல்ல நம்மளுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் ஒரு தொடரக்கூடிய ஒரு பந்தம். நாம சின்ன வயதுல இருந்து அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், ரொம்ப அம்மா மேல பாசமா இருந்திருப்பாங்க, அப்பா மேல பாசமா இருந்திருப்பாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடும், இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போற அம்மா அப்பாக்களை பார்த்திருப்போம். அப்படி ரத்த வழி உறவு சொந்தங்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், அந்த குழந்தைக்கு விவரம் தெரிந்ததுக்கு அப்புறம், அந்த குழந்தையோட ஆசைகள், கனவுகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி போகுது. அந்த எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒண்ணுமே இல்லை தட்டி கொடுத்து கொண்டு போனாக்க அந்த அம்மா அப்பா குழந்தை அப்படிங்கிற ஒரு பாசமும் பந்தமும் தொடருது. எப்ப அதுல ஒரு தடைக்கல்ல, நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, நீ டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும், நீ பாடக்கூடாது, டான்ஸ் ஆக விடக்கூடாது, இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளை போடும் பொழுது அந்த குழந்தை அந்த பெற்றவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பித்து, நிறைய முதியவர்கள் முதியோர் இல்லத்துல தள்ளக்கூடிய ஒரு அபாயமான ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ரத்த வழி உறவுகளோடையே அனுசரித்து போக முடியாத ஒரு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது, எங்கிருந்தோ வராங்க, அவங்களோட கனவு ஒண்ணா இருக்கும், இந்த பையனோட கனவு ஒண்ணா இருக்கும். இப்படி இருவேறுபட்ட ஒரு மனநிலை கொண்ட 2 உள்ளங்கள் சேர்ந்து வாழும் பொழுது, முதல்ல ஒரு 3 மாதம், 6 மாதம், இல்ல ஒரு 2 வருடம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடித்த மாதிரி நடித்து வாழ பழகிக்கிறாங்க. அப்ப அந்த கம்ஃபர்டபுள் ஜோன், இவன் கூட நம்ம இருந்தா நமக்கு நல்லா இருக்கும், இவ கூட இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை செட் பண்ணிக்கிட்டு, இது மாதிரியே கடைசி வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் 2 பேருமே எதிர்பார்க்கறாங்க.
எப்ப அதுல பிரேக் விழுதோ, இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இல்ல அப்படின்ற ஒரு பிரேக் விழுதோ, அப்போதான் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. இதுல பிரேக் விழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னாக்க சும்மா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விட்டு கொடுத்து போறது மட்டும் கிடையாது. இப்ப அந்த பொண்ணுக்கான ஒரு ஆம்பிஷன் இருக்கும், இல்ல அந்த கணவனுக்கான ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அப்ப வந்து இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வருவாங்க. என் கணவன் எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை பெண்ணும். ஆண்கள் பாத்தீங்கன்னா, நீ வந்து வீட்டுல தான் இருக்கணும், குழந்தைய தான் பார்க்கணும், என்ன மட்டும்தான் 24 மணி நேரமும் என் உடல் நலத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கணுங்கிற ஒரு செல்ஃபிஷான ஒரு மனப்பான்மையை நிறைய ஆண்களும் வைத்திருக்காங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஓடும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் ஓடும். அந்த பொண்ணுக்கான அந்த தாக்கங்கள், நம்மளால இது பண்ண முடியலையே, நம்ம இப்படியெல்லாம் ஆகணும்னு கனவு கண்டமே, இதெல்லாம் பண்ண முடியாம போச்சே, இதுக்கு இந்த திருமண வாழ்க்கை தானே காரணம் அப்படின்னு எப்போ ஒரு பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறாளோ அங்க படிப்படியா விரிசல் விழ ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆண்கள் பாத்தீங்கன்னா நல்லா சுதந்திர பறவைகளா வலம் வந்தவங்க, அவங்கள ஒரு இடத்துல அடக்கி வைக்க முடியாது. நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம், நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு யோசித்தோம், இந்த மாதிரி ஒரு ஆண் யோசிக்கும் பொழுது, பொதுவா ஆண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா அப்பா இருக்கும் பொழுது வீடே தங்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து சினிமா, ஃப்ரெண்ட்ஸு, அரட்டை, பார்ட்டி இந்த மாதிரி சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆண் மக்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ட்டிக்கு போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட போகக்கூடாது, வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, எங்க போனாலும் மனைவியை கூப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, அவங்களுக்கான அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காத பொழுது, நாம ஏன் இவகிட்ட அடிமையா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆண்களுக்கும் தலை தூக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் பொழுது அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட ஒன்றா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் அப்பா அம்மா சொன்ன பையனை பொண்ணை கல்யாணம் பண்ண காலம் போய், இந்த காலகட்டம் எங்களுக்கு ஒரு பாண்டிங் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல்ங்கிற ஒரு மோகம் வந்துருச்சு. காதல் பண்ணி நமக்குள்ள உள்ள பாண்டிங் நல்லா இருக்கான்னு பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க 5 வருஷம் பழகியே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷத்துல அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு அந்த டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அது காரணம்லாம் என்னவா இருக்கும்? அதாவது இதுல வந்து பெற்றவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. என்னன்னா, திருமணத்துக்கு அப்புறம் அவங்க பொண்ணை மட்டும் பொண்ணா பாக்குறத விட்டுட்டு அவ இன்னொரு குடும்பத்தோட குடும்ப தலைவி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உயர்ந்துடுறா. அவளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த, சுதந்திரத்தை அவளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு உன் வீட்டுக்காரன் அங்க போறானா போக விடாத, அவங்க அம்மாட்ட பேச விடாத, நாத்தனாட்ட பேச விடாத, இந்த மாதிரி தவறான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அந்த டாமினேட்டிங் பவரை வந்து தான் வீட்டுல தான் பொண்ணு சுதந்திரமா நம்ம வளர்த்தது, அன்பு காட்டினது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏம்மா நீ விட்டு கொடுத்துதான் போகணும், நீ எல்லாரும் கூடயும் அனுசரணையா இருக்கணுங்கிற விஷயத்த இப்ப எந்த பெற்றோர்களுமே வந்து சொல்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நிறைய குடும்பங்கள்ல ஒரு குழந்தை ஆயிடுச்சா உனக்கு எதுக்கு வீட்டுக்காரன், நீ விட்டுட்டு வந்துரு, நம்ம வீட்டிலே இரு அப்படின்னு சுயநலம் வாய்ந்த ஒரு பெற்றோர்கள் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் ஏஜ் ஆயிடுது. ஒரு ஒரு குழந்தை மட்டும் பெற்ற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை கல்யாணமாகி போயிட்டா இவங்க தனிமையில இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சா நீ வந்துரு, நான் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன், இந்த மாதிரி மனநிலைக்கும் பெற்றோர்கள் மாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகனை பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் பழைய பஞ்சாங்கத்திலே இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்தான்னா அவ வீட்டை கோலம் தான் போடணும், வீட்டு வேலை தான் செய்யணும், ஒரு அடிமை மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இந்த சைடு இருக்காங்க. ரெண்டு ரெண்டு சைடுமே பெற்றவர்கள் ஒரு பக்கம் ஒத்து வந்தாலும் கூட இவங்களுக்குள்ள அந்த லவ், என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் லவ் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த விஷயங்கள் வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து மாறி போயிடுது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும் பொழுது ஒரு பொண்ணு வந்து நான் ஒரு ஒரு கிளாஸ்லயோ இல்ல கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன்கிட்டயோ நான் பேசுறத சகஜமா சொன்னா அந்த பையன் சகஜமா எடுத்துக்கிறான். நான் இது போல இன்னைக்கு ஆஃபீஸ்ல இந்த பையன்கிட்ட பேசினேன், இவன் இது சொன்னா அதை சொன்னான்னு ஷேர் பண்ணும் பொழுது, லவ் பண்ணும்போது அந்த பையன் ஒரு லவ்வரா இருக்கும் போதுக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான், அவளுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறான். இதே ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு பிறகு ஆஃபீஸ்க்கு வேலை போகக்கூடிய ஒரு பொண்ணா இருந்ததுன்னா, என் ஆஃபீஸ்ல நான் இன்னைக்கு இவர்கிட்ட பேசினேன், என்னோட மேனேஜர்கிட்ட பேசினேன், அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு
பேசும்பொழுது சந்தேக பார்வை அங்க வந்து உள்ள விழுந்துருது. அவ வந்து என்னதான் நம்மவள ஆயிட்டாலும், அவ நம்ம மனைவி ஆயிட்டாலும் அவளும் ஒரு பெண், அவளுக்குள்ளயும் ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த யாரும் யோசிக்கிறது இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஆண் மாற்றப்படுகிறான். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். கல்யாணம் ஆயிட்டாலும் அவள் பெண் தான், அவ அப்படியே தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆண்கள் வந்து மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ராங்கா இன்னும் சொல்லுங்க, ஒரு ஃபோனை வந்து தூங்கும் பொழுது, பொதுவா கணவன் தூங்கும் பொழுது ஃபோனை நோண்டி பார்க்கறது. யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. என்னதான் உயிருக்கு உயிரா காதலித்து கல்யாணம் பண்ணாலும் கூட பெண்களுக்கு கணவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும், ஆண்களுக்கு மனைவி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு சோஷியல் மீடியா ஒரு காரணம். ஏன்னா சோஷியல் மீடியால வரக்கூடிய விஷயங்கள், கள்ளக்காதல்கள் அதிகமா இருக்கிறது. இந்த சீரியல், முக்கியமா சீரியல்ல வந்து ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, தன்னை அறியாமலே வந்து, ஓ இவ வந்து அவங்க கூட ஒரு அஃபேர்ல இருக்காங்களோ, நம்ம வீட்டுக்காரர் யார் கூடயும் சுத்திட்டு இருக்காரோ, இந்த விதமான ஒரு மனப்போக்கு அதிகமாயிடுது. அதனால நம்ம வந்து சோஷியல் மீடியால இந்த மாதிரி விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை பார்க்கறத நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி நம்ம மனைவி இல்ல நம்ம கணவன் யாராக வேணா இருக்கட்டும், அவங்க எப்பவுமே நமக்கானவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். பாண்டிங் அதிகமா இருக்கணும். ஒரு சுதந்திரத்தை 2 பேருமே கொடுக்கணும். 2 பேருக்குமே பொசசிவ்னஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் கூட அந்த தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து கல்யாணம் ஆனாலும் அது இருக்கதான் செய்யும். கல்யாணம் ஆயிட்டா கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு வந்து கணவனோ அடிமை கிடையாது. அவங்க 2 பேருமே இண்டிவிஜுவல் பர்சன். அவங்களுக்குன்னு வந்து சில விருப்பு வெறுப்புகள் இருக்கு, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, ரகசியங்கள் இருக்கு. என்னதான் கல்யாணம் ஆயிட்டாலுமே 2 பேருக்கு இடையில ஒரு ரகசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு மெச்சூர்ட் தாட்டுக்கு நம்ம போகும்பொழுது இந்த டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதை வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க நல்ல சந்தோஷமாவே வாழலாம். இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை வந்து நம்ம எல்லாருக்குமே டாக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நல்லா எல்லாருமே கவனிங்க. இவங்க சொன்னது தான் எல்லாத்துக்குமே நடக்குது. எல்லாருமே இப்போ இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு எல்லாமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் அக்கம் பக்கத்தில் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது ஏதுன்னு எல்லா விஷயங்களும் இதுதான். முதல் விஷயம், நம்மளுக்குள்ள நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம ஒரு நம்பிக்கைத்தன்மை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து ஒரு சண்டை வருதா, அவங்களே உட்காந்து பேசினாலே இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் அப்படிங்கிறது இந்த காணொலியில் அவங்க பேசுனதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சிட்டிசன் சேனல் வாயிலாக நிறைய பல தகவல்களை கொண்டு வர இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. நன்றி.